மேடம் இங்கே பாருங்க, இந்த இஷ்யூ வந்து வெறும் போராட்டம் மட்டும் நடக்கலை, சரியா? டெல்லியிலிருந்து கிளம்பி வந்து, டெல்லியிலிருந்து மும்பையிலிருந்து கிளம்பி வந்து, அவசரமாக கிளம்பி வந்து தமிழ்நாடு முதலமைச்சருடைய வீட்டை முற்றுகையிட்டு, நான் வெளிப்படையாக சொல்லுவேன், அவங்களெல்லாம் டெரரிஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன், சரியா? அவங்க தாக்குதலை நிகழ்த்த வந்தாங்கன்னு, அவங்க அட்டாக் பண்ண வந்தாங்கன்னு. கோர்ட்டுக்கு போனது இந்த கேஸு. போலீஸ் அரெஸ்ட் பண்ண பிறகு என்ன பண்ணாங்க, அவங்க கொடுத்த பேப்பர்ஸ் இருக்குல்ல, ஆதார் அது இதெல்லாம், அது எல்லாமே பொய். இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணதுன்ட்டு எங்களுக்கு இப்போ வர தெரியாது. ஆனால் இது வந்து முழுக்க எதை முன்வைத்து ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பினார்களோ அது இல்லைன்ட்டு. இது வந்து ஒரு பிரச்சனையா, இது வந்து போராட்டத்தோடு நிறுத்திட்டாங்களே, அப்படி இல்லை. இது வந்து ஒரு சமூக பிளவையே ஏற்படுத்தினாங்க, சரியா? இதை உள்நோக்கத்தோடு செஞ்சாங்க. ஆனால் சட்டப்பூர்வமாக தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செஞ்சது, காவல்துறை என்ன செஞ்சதுன்ட்டு ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த முத்துவேல் பேரில் காவல்துறை ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்கு. அந்த வழக்கு என்னங்கிறத சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இந்த வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த அரியலூர் தஞ்சாவூர்னுடைய டயசிஸ்னுடைய ஃபாதர் கிட்ட போய் 25 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு பார்கெயின் பண்ணியிருக்காங்க. அந்த பார்கெயின் பண்ண பிறகு அந்த பணத்தை கொடுக்கல அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை அவர்கள் வெளியிட்டார்கள். இப்படின்ட்டு ஒரு எஃப்ஐஆர் ஃபைலா இருக்குது, தமிழ்நாடு போலீஸ் ஃபைல் பண்ணியிருக்கு. நீங்க என்ன பண்ணீங்கன்ட்டு எங்களுக்கு தெரியாது. இப்போ வர நீங்க என்ன பேசுறதுக்கு இங்க வந்திருக்கிறீங்கன்ட்டு எனக்கு தெரியல. நீங்க பேசலாம் மேடம். இதுல நான் அதிகமா பேச விரும்புறது பிஜேபியை எக்ஸ்போஸ் பண்றதுதான். சரி, அதிலும் ஒரு அமைதி பூங்கா, எப்போதும் அமைதியாக இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னெல்லாம் நம்ம தமிழ்நாட்டை சொல்லுவோம்ல. அந்த தமிழ்நாட்டில் ஒரு விஷ விதையை விதைக்க விரும்பிய அந்த அண்ணாமலை அல்லது வானதி அல்லது ஹெச்ராஜா இவர்களுடைய முகத்திரையை கிழிப்பது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. பேசின எல்லாரோட கோபத்தையும் நாங்களும் அதே கோபத்தோடு தான் இருக்கிறோம், அதே கோபத்தோடு தான் இருந்தோம், இப்போதும் அப்படித்தான் இருக்கிறோம். இன்றைக்கு வெளிவந்திருக்கின்ற இந்த சிபிஐயின் அறிக்கை என்பது கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா எவ்வளவு தூரம் பிஜேபி ஒரு விஷயத்தை மடைமாற்றம் செய்து கிழக்கில் உதிக்கின்ற சூரியனை இல்லை அது மேற்கில் தான் உதிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கொடுக்க நினைத்தார்கள் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. அதில் குறிப்பாக நீங்கள் ஒரு கேள்வியாக கேட்குறீங்க, முன்னெடுத்ததா பாஜக அப்படின்னு. அது ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்லலாம், முன்னெடுத்தது பாஜக, அவ்வளோதான், உண்மைதான், அது அவர்கள் செய்தார்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்ல விரும்புகிறோம். அடுத்தது நிறைய கேள்விகள், நிறைய விளக்கங்கள் கேட்குறீங்க, ஒவ்வொன்றா சொல்லலாம். அதில் மிக முக்கியமாக அண்ணாமலை என்கின்ற அந்த முன்னாள் பிஜேபியின் தலைவர், அவர் ஒரு ஐபிஎஸ் ஆக இருந்து இந்த பொறுப்பிற்கு வந்தார். அப்படிங்கும்போது அவருக்கு இந்த நோஹவ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஒரு சிறுமியின் புகைப்படத்தை அல்லது சிறுமியின் வீடியோவை அப்படி வெளியிடலாமா சமூக வலைதளத்தில் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியே நமக்கு இருந்தது இல்லை. அந்த போட்டோலாம் இன்னுமே இருக்குது, இன்னுமே இருக்கு, அதை யாருமே மறுக்கல. ஆனால் அப்படி ஒரு குற்றத்தை செய்பவர் தான் இவர் அப்படிங்கிற அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை இப்ப கொடுக்கிறோமா இல்லையா? அதை தவிர இவரை தாண்டி நம்ம மதுரை என்பது பாண்டிய நெடுஞ்செழியன் காலத்திலிருந்து நீதி கிடைத்த ஒரு பூமி. ஆனால் அந்த பூமியில் இப்போது நீதி கிடைப்பதில்லைங்கிறது தெரியும். அங்கே இருக்கக்கூடிய ஒருவர் கூட இந்த வழக்குக்கு சாதகமாக எப்படி ஒரு மாற்று, அது என்ன சொல்றது, இமேஜ்னு சொல்லவா அல்லது வார்த்தைகளை சொல்லி இந்த வழக்கை திசை மாற்றம் செய்தார். நல்ல வேளை அது சிபிஐக்கு போச்சு அப்படிங்கிறதா திமுக நினைக்கிறது, நம்முடைய தமிழ்நாடு அரசும் நினைக்கிறது. ஏன்னா இவங்க எல்லாருமே சொன்னது அதான், பிஜேபி சார்ந்த எல்லோரும் சொன்னது சிபிஐக்கு போனால் உண்மை வெளியாகும், சிபிஐக்கு போனால் நீதி கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் அப்படி நீதி கிடைக்காதபடிக்கு அவர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமாக நமக்கு தெரியும். அவங்க எதற்காக இந்த விஷயத்தை இவ்வளவு பூதாகாரமாக திசை மாற்றம் செய்தார்கள் அப்படின்னா, அந்த 163 ஆண்டுகளாக அந்த ஊரில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பள்ளி, அதன் பெயர்தான் அவர்களுக்கான கோபத்துக்கான காரணம். கிறிஸ்டியன்ஸ் அல்லது இஸ்லாமியர்கள் என்பவர்கள் மீது இந்த இந்துத்துவ சக்தியினர், பிஜேபியினர், இவர்கள் சங் பரிவார், இவர்கள் கொண்டிருக்கின்ற வெறுப்பு விதை என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இதில் கவனிக்கணுமே தவிர, நாமே நம்ம கண்ணை குத்திக்கிற மாதிரி திமுக அரசு என்ன பண்ணுச்சுன்னா, இப்போ சிபிஐ ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு, இதற்கான தீர்ப்பு வரும்போது என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுப்போம். அவங்க தோழர் சொன்ன மாதிரி எங்களுடைய பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மீது எப்படி ஒரு வழக்கு நடத்தப்பட்டு தீர்ப்பு கொடுத்தார்கள்ங்கிறத நம்ம பார்க்குறோம்ல. அப்போ எந்த வழக்குக்குமே திமுக தடையாக இல்லைங்கிற அந்த ஒரு தெளிவு இருக்கணும் முதல்ல. அதை தவிர மிக முக்கியமாக உண்மைக்கு அப்பால் இவர்கள் எப்படி
நடந்து கொண்டார்கள். அண்ணாமலை லை என்ற பெயர் அவர் பெயர்லயே இருக்கு, LIE லை. அதனால அதற்கேற்றாற் போல் அவர் திரும்ப திரும்ப பொய் சொல்லி கொண்டிருக்கிறார். அவரை சார்ந்தவர்களும் பொய் சொல்லி கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத நம்மால புரிஞ்சுக்க முடியுது. அதை நிரூபிப்பதற்காகவே இந்த காலம் காத்திருந்த காலமாக மாறி இருக்கிறது. ஏன்னா அப்பவே நம்ம மாத்தி மாத்தி பேசியிருந்தோம்னா அதை வேறு ஒரு விதமாக மதச்சாயம் பூசி ஒரு உள்நாட்டு கலவரமாக மாற்றக்கூடிய அந்த தவிப்பும் பரிதவிப்பும் பிஜேபி காரர்களுக்கு இருக்கு. அப்போ அந்த உள்நாட்டு கலவரமாக மாறாமல் மத கலவரமாக மாறாமல் தடுத்த பெருமை, தடுத்த அந்த வல்லமை நம்முடைய முதல்வருக்கு இருக்கிறதுங்கிறது நமக்கு புரியணும். எடுத்த உடனே கோவிச்சுக்கிட்டு நம்மை போன்று ஒரு இயல்பானவர்களை போன்று உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறதுங்கிறது ஒரு தலைவர், ஒரு முதல்வருக்கான அடையாளம் இல்லை. அவர் நிதானமாக ஆக்ஷன் எடுத்தார், நிதானமாக நடவடிக்கைக்காக காத்து கொண்டிருந்தார். இப்போது இந்த அறிக்கை வந்தாச்சு. இப்ப நம்ம இன்னமும் டபுள் ஸ்ட்ராங்கா பேசலாம்ல, அதுதான் மிக முக்கியம். அந்த மாதிரியான சட்டத்தின் துணையோடு இப்ப பேசலாம், சிபிஐயின் துணையோடு இப்ப பேசலாம். நம்ம சிபிஐக்கு கொண்டு போக வேண்டாம். நல்ல வேளை மதுரையில் இருந்த நீதிபதி அப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்தார், இதை சிபிஐக்கு எடுத்துட்டு போங்கன்னு. இதுல நாம தமிழ்நாடு அரசு ஏதாவது இன்டர்வியூன் பண்ணியிருந்தா இவர்கள் அதை வேறு விதமாக மடைமாற்றம் செய்து விடுவார்கள்ங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அது தவிர இவ்வளவு மோசமாக பேசிய அண்ணாமலை மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறீங்க. இந்த பிரச்சனைய கிளப்பினதே அவர்தான் மேடம். அதான் அப்படி அந்த இவ்வளவு தூரம் ஒரு சிக்கலை, இடியாப்ப சிக்கலை கொண்டு வந்து மத கலவரத்தை தமிழ்நாட்டில் நிகழ்த்தி விட வேண்டும் என்ற பரிதவிப்போடு இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு கும்பல் அல்லது ஒரு கூட்டம் அல்லது ஒரு கட்சி, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, இவங்களை பத்தி கேட்கிறீங்களே. ஒரு பிரதமரே இந்திய மக்களுக்குள் பிரிவினை வருவது போல், இந்திய மக்களுக்குள் மத கலவரத்தை உண்டாக்குவது போல், இந்திய மக்களுக்குள் சிறுபான்மையின மக்களை அவ்வளவு எள்ளலும் கேலியும் கிண்டலுமாக பேசிக் கொண்டிருப்பதை நாம் கையாலாகத்தனத்தோடு பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். தேர்தல் ஆணையமும் அதை பார்த்தா இருக்கு, நீதிமன்றங்களும் பார்த்துட்டு தான் இருக்கு. அவர் பேசுறத பார்த்து எந்த நீதிபதி சோமோட்டோவா எடுக்கவே இல்லையே எந்த கேஸையும். நம்ம இதுக்கு அது சரியா போச்சுன்னு நான் அப்படி சொல்லல. ஆனால் இவர்களுடைய குணம் என்பது இப்படித்தான் இருக்கிறது. அதற்கு மிகச்சரியாக பதிலடி கொடுக்க வேண்டியது பொதுமக்களுடைய கடமையாகவும் நான் பார்க்கிறேன். மேடம், இதுல நாங்களே நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இந்த இஷ்யூ வந்தபோது NCPCR இந்த மாதிரி கன்வர்ஷன் மூலமாக எவ்வளோ குழந்தைங்க பாதிக்கப்பட்டாங்கங்கிற கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. இந்த கன்வர்ஷன் செய்யப்பட்ட குழந்தைங்க எவ்வளோ பேர் இப்படின்ட்டு நிறைய தகவல்களை RTI மூலமாக வாங்கி அதை தரமாட்டேன்ட்டு NCPCR சொல்லி அப்புறம் அப்பீல் மேலே அப்பீல் போட்டு வாங்கி அந்த எவிடன்ஸ் எல்லாம் நாங்கள் போட்டோம். தமிழ்நாடு மட்டும் கிடையாது மேடம், இந்தியா முழுமைக்கும் எந்த ஒரு ஸ்கூல்லையுமே இந்த மாதிரி கன்வர்ஷன் பண்ணினதுனால குழந்தை பாதிக்கப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் நேஷனல் சைல்ட் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் கமிஷனுக்குள்ள பதிவாகலை. சரியா? அந்த டாக்குமெண்ட் எல்லாம் நாங்கள் ஏற்கனவே போட்டிருக்கோம், இப்போ கூட நாங்கள் வச்சிருக்கிறோம். இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இப்போ இதில் ஓரளவுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்துருச்சு. சரியா? இன்னைக்கும் ஃபோட்டோ இருக்குது, இன்னைக்கும் ஃபோட்டோ, ஒரு மைனர் ஃபோட்டோ இன்னைக்கும் இருக்குது. இன்னைக்கு நாங்கள் போட்ட ஃபோட்டோலாம் நாங்கள் ஓப்பன் பிளாட்ஃபார்ம்ல எடுத்த ஃபோட்டோஸ் தான் இன்னைக்கு நாங்கள் போட்டிருக்கோம். இதை காவல்துறை அனுமதிப்பதற்கு என்ன காரணம்? இந்த ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ நீங்க பேசுறது, நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறது ரொம்ப நாகரிகமா பேசிட்டு ரொம்ப நாகரிகமா பேசிட்டு இருக்கோம். ரொம்ப நாகரிகமா பேசுறோம். ஒரு கையில ஒரு கண்ணாடி பாத்திரத்தை வச்சிருக்க மாதிரி தான் எல்லாருமே பேசுறோம். நான் யாரோட கருத்திலும் முரண்படவே இல்லைங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். சகோதரர்கள்லாம் பேசும்போது ஏன் நம்முடைய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னு தான் கேட்குறாங்க. கை நிறைய வச்சிருக்கிற அந்த பாத்திரத்துல தண்ணி இருக்கும்போது, அரசாக இருக்கும்போது நாம் பல விஷயங்களையும் யோசிச்சு பார்த்து தான் சில நடவடிக்கைகளை எடுக்க முடியும். இப்போது அன்றைக்கே இந்த பிஜேபி மாநில தலைவர் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் என்ன இருக்கும்? அவங்க தன்னோட மைலேஜுக்காக அதை பயன்படுத்தி இருப்பாங்க. எப்பவுமே அதுதானே நடக்குது, நம்ம கண்ணால பாக்குறோம்ல. அப்போ அவர்களுக்கான சப்போர்ட்டர்ஸ் உடனே அங்க ரெண்டு விதமா பிளவுபடும். A குரூப் ஒன்று, B குரூப் ஒன்று வரும். நம்முடைய அரசு செய்தது தவறுங்கிற ஒரு வாக்குவாதத்தையும் உருவாக்கிடுவாங்க. ஆனால் இப்போது அரசு ஏன் செய்யவில்லை அந்த கேள்விதான மிஞ்சி இருக்கு. இப்ப அவர் எக்ஸ்போஸ் ஆகி நிக்கிறாரா இல்லையா? அந்த அளவுக்கு நீங்க ஒரு லூஸ் ரோப் விடணும். சில சமயம் உடனடியாக நடவடிக்கை என்பது மட்டும்தான் அரசு எடுக்கணும்னு நினைக்க கூடாது. ஒரு லூஸ் ரோப் விட்டா அவங்களே எக்ஸ்போஸ் ஆவாங்க. இப்ப நீங்கள் ஓகே, உங்களுக்கு அரசியல் சாயம் இருக்கு, அரசியல் பூச்சி இருக்கு, அதனால நீங்க இப்படி ஒரு சார்பா நடவடிக்கை எடுத்துட்டீங்கன்னு ஒரு பேச்சு கிளம்பும். அப்படி இல்லாமல் இவங்களே சிபிஐ நம்பினாங்க. இப்ப சிபிஐயே சொல்லிடுச்சு அது மதமாற்றமே இல்லை அப்படின்னு. இப்ப நம்ம கேட்க வேண்டியது இவங்கள்ட்ட. இப்ப கேளுங்க,
எல்லாரும் சேர்ந்து கேளுங்க. அதுலயும் பியூஷ் மனுஷ் தோழர் ஒண்ணு சொன்னாரு, பொதுமக்களே இப்போது தெருவில் இறங்கி போராட ஆரம்பித்து விட்டார்கள். இந்த சங்கிகள் எல்லோரும் வரும்போது அவர்களுக்கு எதிராக பொதுமக்கள் இப்போது போராடுகிறார்கள். என்ன, இந்த மக்கள் போராட்டம் வந்தாக வேண்டும். அதற்கான நேரம் வந்தாச்சுங்கிறத நம்ம உணரணும். இதற்கு மேலும் நாம் அவர்களுக்கு இடம் கொடுத்து கொண்டு இருக்க முடியாது. ஏனென்றால் இந்தியா என்பது மதச்சார்பற்ற நாடுங்கிறத பொதுமக்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. அது புரியறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு. முடிக்க போறேன்.